பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலிங்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாள் வேத பகுதி சங்கீதம் 121 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம்ஸ் சாப்டர் 121 verse 2. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட உங்களுக்கு எந்த காரியத்தில் உதவி தேவையாக இருக்கிறோ ஏசப்பா சொல்கிறார், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், நான் உனக்கு உதவி செய்வேன் ஏசப்பா வாக்கு கொடுக்குறார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் அநேக காரியத்தில் உதவி தேடி மனுஷர்களை தேடி போயிருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் பணத்தை நம்பி நீங்கள் உங்களுடைய உதவிக்காக காத்திருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, நான் உனக்கு பரத்துலேருந்து ஒத்தாசை அனுப்புவேன். எந்த காரியம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்ய ஒரு தேவன் உண்டு. அவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவை நம்புறீங்களோ, அவர் உங்களுக்கு பரத்துலேருந்து ஒத்தாசை அனுப்ப போகிறார். ஒருவேளை உங்கள் தேவைகள் ஏராளமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் காரியங்கள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து, உங்கள் தேவைகளை பார்த்து நீங்கள் கலங்கி போகாதபடிக்கு உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது ஏசப்பா பரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தாசி அனுப்பி உங்களுடைய எல்லா தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எலியாவை காகை கொண்டு போஷித்த தேவன் இந்த நாளில் கூட எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி வேணும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, நிச்சயமாகவே ஏசப்பா உங்களுக்கு பரத்துலேருந்து ஒரு தாசி அனுப்பி உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் பண தேவையா, திருமண காரியத்தில் பண தேவையா, கடன் பிரச்சனை, ஃபைனான்ஸ் கட்டணும், இன்ட்ரெஸ்ட், பல காரியத்தில் அநேக தேவைகளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா? நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன், யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஏசப்பாவை நீங்கள் விசுவாசிங்க. இந்த நாள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது அவர் பரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தாசி அனுப்பி உங்கள் தேவையை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நாட்டில் பார்க்கும்போது ஒரு தங்கச்சி இப்படியா சொன்னாங்க, அக்கா எனக்கு என் பையனுடைய ஃபீஸ் கட்ட தேவையாக இருந்துச்சு, நான் நினச்சி உங்கள்கிட்ட வந்து நான் உதவி கேட்கணும், ஆனால் அதுக்கு முன்பாக நான் ஏசப்பா சமூகத்தில் போய் நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா என்னுடைய தேவை இதாக இருக்குது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாக ஏசப்பா என் தேவையை சந்தித்தார். எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு கொடுக்கத்தக்கதாக ஏசப்பா உதவி செய்தார். பார்த்தீங்களா? ஒருவேளை அந்த தங்கச்சி என்கிட்ட வந்து பணத்தை கேட்டு நான் கொடுத்துருப்பேன், ஆனால் மறுபடியும் அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய சொல்ல, ஆனால் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் பரத்தில் ஒரு தாசி அனுப்பி அந்த தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட பண தேவை சந்தித்தார். அதே தேவன் இன்றைக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ, மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை நோக்கி போகாதீங்க, உங்களுக்கு உதவி செய்கிற ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது இன்றைக்கு உங்களுக்கு எந்த காரியத்தில் உதவி வேணுமோ ஏசப்பா பரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தாசி அனுப்பி உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வேலை கூடப்பா என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் எனக்கு உதவி வேணும், எனக்கு உதவி செய்ய யாரையில் கலங்கி கொண்டிருக்காங்களே ஏசப்பா, நீங்கள் பரத்துலேருந்து ஒரு தாசி அனுப்புவீராக. அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும், காரியங்கள் வாய்க்க செய்வீராக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல என் தேவன் நீங்கள் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களுக்கு அப்பா பரத்துலேருந்து ஒரு தாசை நீங்கள் கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.